வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கெல்லாம் இன்னுமே பென்ஷனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு இன்னுமே வந்து சந்தேகமாக இருக்குது. என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்னா என்ன, அது வந்து நார்மல் ரேட்டாக வந்து மாறும்போது எந்தெந்த கண்டிஷனில் எப்படியெல்லாம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இன்னுமே வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த என்ஹான்ஸ் ரேட்டை பற்றி நம்ம நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கோம், கேல்குலேஷனோடவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காத கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து இதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்க போகிறோம். பெற்றோர்கள் வந்து 2 பேருமே பென்ஷன் வந்து பாதியாக டிவைட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. டிஆர் அரியர் வந்து நம்மளுக்கு தீபாவளிக்கு முன்னாடி வந்து கிடைச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு ஸ்பாட்ஸில் லம்சம் அமௌண்ட்டுக்கான அந்த பென்ஷன் ஸ்லிப்பும் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ வேணுன்றவங்க அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் அக்டோபர் மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்பும் வந்து வந்தாச்சு. ஸோ அதையும் நீங்கள் வந்து எடுத்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்து போன மாதம் பென்ஷனுக்கும் இந்த மாதம் பென்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அரியர் அமௌண்ட் வந்து சரியான அமௌண்ட்டாக வந்து செக் பண்ணிக்கங்க. அதே போல் யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கோ இன்னுமே ஒரு சிலருக்கெல்லாம் இந்த டிஆரோட அமௌண்ட் வந்து கிடைக்கல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது அக்டோபர் மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப்பு. இது வந்து ஒரு ஃபேமிலி பென்ஷனரோட பென்ஷன் ஸ்லிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதோட அமௌண்ட்னா 3% டிஆர் அதிகமானதுக்கான அந்த அரியர் அமௌண்ட் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அந்த லம்சம் அமௌண்ட் தீபாவளிக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கிடைச்சோ அந்த டைமில் இவங்களுக்கு வந்து கிடைக்கல. அது வந்து அக்டோபர் மாத பென்ஷன் ஸ்லிப்பில் ஒன்றா சேர்த்து அரியராக வந்து ஆட் பண்ணி இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வேறு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் சால்வ் ஆன பிறகு பேசலாம். ஆனால் இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் டிஆரோட 3 மாத அரியர் வந்து கிடைக்கலையோ அவங்களுக்கு அக்டோபர் மாத பென்ஷன் ஸ்லிப்பில் ஆட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி ஆட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் கிரீவன்ஸ் போட்டு தான் அதை வந்து வாங்கணும். ஸோ யாருக்கு வந்து கிடைக்கலையோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கான வேலையை வந்து நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர் வந்து 2 பேருமே வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னாக்கா, யாரோட மகனோ இல்லை மகளோ வந்து வேலையில் இருந்தாங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை, அவங்களோட மனைவியோ இல்லை அவங்களோட குழந்தையோ பென்ஷன் வாங்குறதுக்காக யாரும் இல்லை, பெற்றோர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த பெற்றோருமே அப்பா தனியாகவும் அம்மா தனியாகவும் அந்த பென்ஷனை தனித்தனியாக வந்து வாங்குறாங்க, அதாவது டிவைட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த 2 பேருமே அப்பாவும் சரி அம்மாவும் சரி லைஃப் சர்டிஃபிகேட்டை 2 பேருமே வந்து கொடுக்கணும். ஒருத்தர் கொடுத்தாலே 2 பேருக்கும் வந்து பென்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே வருஷத்தில் ஒரு முறை உங்களோட டியூ டேட் என்னவோ அந்த டியூ டேட்டில் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ இது வந்து டிஃபென்ஸ் பென்ஷனராக இருந்தாலும் சரி இல்லை சிவில் பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எல்லா கவர்மெண்ட்டுக்குமே இது வந்து பொருந்தும். 2 பேருமே பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் குறிப்பிட்ட சதவீதம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து பென்ஷன் கிடைக்குது. ஸோ அதில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாக்கா அந்த எவ்வளோ பென்ஷன் தொகை கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு சதவீதம் வந்து கம்மியாகிட்டு வந்து கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் ஒரு வீடியோக்குள்ள வந்து பேசலாம். ஆனால் யாரெல்லாம் 2 பேருமே அப்பாவும் சரி அம்மாவும் சரி தனித்தனியாக பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் 2 பேருமே லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு மட்டும், இது அப்பா அம்மாவுக்கு மட்டும் பொருந்தாது. முதல் மனைவியோட மகளோ இல்லை மகனோ பென்ஷன் வாங்குறாங்க, 2வது மனைவியும் வந்து பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ அதனால் யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். 3வது பாயிண்ட் வந்து என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்லேருந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனாக மாறும்போது எப்படியெல்லாம் இருக்கும், எந்தெந்த கண்டிஷனில் எவ்வளோ வந்து டவுன் ஆகும்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இதை வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்பா வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட வயசு 65 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுல் பென்ஷன் வந்து கிடைக்கும், அங்கேருந்து டவுன் ஆகும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம ஏற்கனவே வந்து ரிப்ளை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபேமிலி பென்ஷனுக்கு யாரெல்லாம் வாங்குறீங்களோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டு ஃபேமிலி பென்ஷன்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருக்கோ, எப்படியெல்லாம் ஃபேமிலி பென்ஷன் கேல்குலேஷன் பண்ணுறாங்க, ஃபேமிலி பென்ஷன் பற்றின எல்லா சந்தேகம் உங்களை மாதிரி யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ரிப்ளை எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இருந்தாலும் இந்த வீடியோவில் இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன்
உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ஷனர் வந்து இருக்கார், அதாவது யார் வந்து சர்வீஸ் பண்ணாரோ அவர் வந்து இருக்கார், அவர் வாங்கிட்டு இருக்க பென்ஷனே வந்து உங்களுக்கும் வந்து கண்டினியூவாக கிடைக்கும். அதுதான் வந்து என்ஹான்ஸ் ரேட்டு. அந்த என்ஹான்ஸ் ரேட்லேருந்து கம்மியாக நார்மல் ரேட்டாக வந்து மாறும்போது தான் அது வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனாக வந்து மாறும். அந்த கணக்கில் பென்ஷனர் வந்து இறந்துட்டார், அவர் இறந்து 7 வருஷம் வரைக்கும் பென்ஷன் வந்து கிடைக்கும். அதே போல் அவரோட வயசு 67 வந்து இருக்கிற வரைக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கும். எது முன்னாடி முடியுதோ, இப்போ ஒரு பென்ஷனர் வந்து 60 வயசில் வந்து இறக்குறாரு அப்படின்னாக்கா, ஸோ அங்கே வந்து 7 வருஷமும் ஒரே டைமில் முடியுது. அதே போல் 67 வயசும் வந்து முடியுது. இதுவே 58 வயசில் வந்து இறக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து 7 வருஷம் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா 67 வயசு முடிய இங்கே வந்து 9 வருஷம் வந்து தேவைப்படுது. ஆனால் அவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் தான் அவங்க இந்த என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். இதுவே இவர் வந்து 63 வயசில் வந்து இறக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இங்கே வந்து இவங்களுக்கு 4 வருஷம் தான் வந்து அந்த ஃபுல் பென்ஷன் வந்து கிடைக்கும், 7 வருஷம் வந்து கிடைக்காது. இதுதான் அந்த என்ஹான்ஸ் ரேட்லேருந்து நார்மல் ரேட்டாக வந்து கிடைக்கிறது. ஸோ யாரெல்லாம் 1990க்கு அப்புறம் பென்ஷன் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் 67 வயசும், அதுக்கு முன்னாடி பென்ஷன் வந்தவங்களுக்கு 65 வயசாகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த கேள்வி கேட்டவங்களோட வயசு பென்ஷனர் வந்து 1990க்கு முன்னாடி அவங்க வந்து பென்ஷன் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட வயசு 65 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட வயசு 65 முடிஞ்ச பிறகு இன்றைக்கி டேட்டில் என்ன பென்ஷன் வாங்குகிறாங்களோ அந்த பென்ஷன்லேருந்து ஸோ இந்த மாதிரி என்ஹான்ஸ் ரேட்லேருந்து நார்மல் ரேட்டாக வந்து மாறும்போது இன்றைக்கி டேட்டில் அவங்களோட பேசிக் என்ன இருக்கோ அந்த பேசிக்கோட 60% வந்து அவங்களோட பேசிக்காக வந்து குறையும். அந்த 60%க்கான டிஆர் தான் வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு டோட்டல் பென்ஷனாக வந்து ஆட் ஆகும். இது வந்து டோட்டலான பென்ஷனுக்கான அந்த கால்குலேஷனில் அவங்களோட பேசிக் பென்ஷன் என்னவோ பேசிக் பென்ஷனில் இருந்து தான் உங்களுக்கு 60% வந்து கொடுப்பாங்க. 40% அதுலேருந்து டவுன் ஆகிட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இதை பற்றி நம்ம கால்குலேஷன் வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.